கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 6 மாதங்கள் நம்ம என்ன செய்தாரு? நடத்தி வந்தார். ஆமாவே இல்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஒரு துதியின் ஆராதனைக்குள்ளாக நம்மளை என்ன செய்கிறார்? கொண்டு நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாய்களிலே இந்த 7ஆம் மாதம் எப்படி இருக்கணும்? 7 எதை குறிக்கிறது? என்னதுமா? பரிபூரணம். ஆமென். நம்ம பரிபூர்ணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்வோம்? வேதம் என்ன சொல்லும்? சந்தோஷமாக இருந்தால் என்ன சொன்னோம்? பாடி துதிக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் பாடம். ஆமென். சங்கீதத்தை என்ன செய்யணும்? எடுத்து நாம் பாடணும். ஆகவே நீங்கள் சங்கீதம் பாட 2 சம்பவம் நடக்கும். ஆமென். பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும், பூமியிலே ஒரு பயங்கரம் உண்டாகும். ராமின் சொல். ஆமென். அவனுக்கு துதிக்கிற சத்தத்தை கேட்டாலே சைலண்ட் ஆகிடும். ராமின் சொல். வீடுகளில் நீங்கள் துதிக்காதபடினால தான் வீடுகளில் சைலண்ட் இல்லாமல் இருக்கிறதாமே. அதனால இன்றையிலேருந்து நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, இந்த மாதத்தில் என்ன வந்தாலும் நான் என்ன செய்வேன்? நான் துதித்து கொண்டே இருப்பேன். துதி சத்தத்தை கேட்டு அவன் வரமாட்டான். ராமின் சொல்லி வெட்கப்பட்டு போயிடுவோம். அந்த சத்தத்தை கேட்குறவங்க நீங்கள் வாய்கிறதுக்கு துதிக்கிற பொழுது அவன் யோசிப்பான், ஐயோ பரலோகத்தில் தேவனுக்கு முன்னாடி நான் துதித்து கொண்டிருந்தேனே, நான் செய்த பாவத்தினாலே நான் என்ன செய்யப்பட்டுட்டேன்? நான் விழுந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான்? அதை நினைச்சு வெட்கப்பட்டு என்ன செய்வான்? அந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். ராமின் சொல்லி. ஆமாம், விசுவாசிக்கணும். பாடல், துதி, ஆராதனை, செய்தி, ஜெபம் என்று வீடுகளில் இருந்தால் என்ன நடக்கும்? அவனுக்கு அந்த சின்ன ஒரு கேப் கூட கிடைக்காது. ராமின் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் கேப் கிடைக்காது. அம்மாவே இல்லையா? துதிச்சுக்கிட்டே இருந்தால் இருக்கும். அது இல்லாத நேரம் தான் டக்குன்னு அவன் உள்ளுக்கு வருவான். ராமின் சொல்லி. விசுவாசிங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறோம். ஆமென். நான் எடுத்துக்கொள்வேன். 43:19 எடுத்து வாசிப்போம். இதோ அவன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாசத்துல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்படின்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்கள். இப்பொழுதே அது இப்பொழுதே தோன்றுமா? இந்த நிமிஷத்திலே என்ன ஆயிட்டு? தோண்டிருச்சு. இந்த வசனம் வெளியில வந்ததோடு ஆமென். இந்த வாக்குத்தத்தத்துக்காக வந்திருக்கிறீங்களா? இப்பவே அது என்ன ஆயிட்டு? தோண்டிருச்சு. நீங்க அதை அறியீங்களான்னு கேட்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீங்க உங்களுக்கு அறிய முடியுதா? நான் செய்ய போகிற அதிசயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? நான் செய்கிற அற்புதமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? உங்களை சிந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா நம்ம பெருசா யோசிக்க மாட்டோமே. ஆமென். சில ஜனங்களுக்கு ஆமென் செங்கடலை திறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அவரு எவ்வளவு பயங்கரமானவர் என்று. ஆமாவே இல்லையா? ஆமென். அப்படி எரிக்கோ தகர்த்தப்படுகிற பொழுது அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்த பிறகுதான் நமக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவுதான் விசுவாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் வருகிற பொழுது ஆமென், அந்த சின்ன காரியத்தை விட நம்முடைய ஆண்டவரை ரொம்ப சின்னமா நம்ம யோசிப்போம். ஆமாவே இல்லையா? ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, ஆமென், இது வாசிக்கிறது இதை நீங்க அறிவீங்களான்னு கேட்கிறார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில என்ன செய்யறாராம்? ஆறுகளை உண்டாக்குவாராம். அப்ப அவருக்கு முடியுமா? முடியாது. ஆமென். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை வனாந்திரத்தை போல இருக்குமானால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு வழியை ஏற்படுத்துகிறேன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நான் வழியை ஏற்படுத்துவேன். கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தது போல ஆமென், எலிசா சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் காற்றையும் மழையும் ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் அப்படிதான் இருக்கும். ராமின்கள். அதனால இந்த மாசத்துல எப்படி இருக்கணும்? நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு மாசம் தேவைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், இந்த மாதத்திலே தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். ராமின் சொல். அது என்ன வழி, எப்படி வழின்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஆமா, நீங்க என்ன வழின்னு நினைக்கிறீங்களோ ஒரு சில நேரங்கள்ல ஆமா எனக்கு தலைவலின்னா தலைவலி தான் வரும். ராமின் சொல்லுங்க. நானா எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு போக்கை, ஒரு வழியை, ஒரு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? அவாந்திர வெளியிலே முடியுமா? முடியாதா? நம்ம ஆண்டவருக்கு முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாவே இல்லையா? அது விசுவாசிப்போம். அடுத்த வசனங்களை வாசிங்க. பாருங்க என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின்
தண்ணீர்களையோ அவாந்திர வெளியிலே ஆறுகளையோ உண்டாக்குவதானால். ஆமென். பாருங்க என்ன சொல்றார், வேற யாருக்கும் அல்ல, நாம யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராமேன் சொல்லுங்க. அவர் உங்களுக்காக தான் இந்த காரியத்தை செய்வார். ராமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அல்ல, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை செய்கிறபடினால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் அதை அனுபவிப்பார்கள். ராமேன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினாலும், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறபடினாலும் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக காணப்படுகிறோம். ராமேன் சொல்லுங்க. ஆகவே அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்துருது, இலகுவாக நமக்கு வந்து சேர்ந்தது. ராமேன் சொல்லுங்க. ஆகவே இந்த வசனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப நாம் யாராம், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்படிதான் தெரிஞ்சோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறாராம், நம்மை தெரிந்திருக்கிறாராம். பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டார் என்று. ராமேன் அங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. ராமேன் சொல்லுங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் யாரு, ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் ஒரு நாளும் உங்களை அவர் கைவிட மாட்டார். ராமேன் சொல்லுங்க. உங்களை தரித்திரராக விட மாட்டார். உங்களுக்கு சாபத்தை கொடுக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள், சச்சரவுகள், வீண் காரியங்களை அவர் அனுமதிக்கவே மாட்டார். ராமேன் சொல்லுங்க. அவர் அனுமதிக்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறேன்னு கேட்டால் நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது குறைவாக இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய சபைக்கு வருகிற ஒழுங்கு, இவைகள் தான் நம்ம என்ன செய்யணும், அவரை கனப்படுத்துகிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம அவைகள் எல்லாம் செய்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மோடு கூட இருப்பார். ராமேன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அவன் மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் என்ன சொல்றார், யோசுவா பார்த்து, நான் மோசையோடே தான் இருந்தேன் அப்படிங்கிறார். ராமேன் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பாக்கியமா? அப்ப அதே போலதான் அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளா உங்களோட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, நான் தூரத்துல எங்கேயும் இல்லை, எங்க ஒரு மலையில் இருந்து கொண்டு நீங்க என்னை மலைக்கு தேடி வரணும் அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்களோட நான் பாக்கியவான்கள். ஆமாவா இல்லையா? ஏன் பாக்கியவான்கள்? சரியா சொல்றேன். என்னமா என்னமோ சொல்றீங்க? அவர் எனக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் தரிசித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம், இயேசுவை கண்டிருக்கலாம், பழைய ஏற்பாட்டோட சத்தத்தை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நான் எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணி. ராமேன் சொல்லுங்க. ஆக அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆமாவே இல்லையா? பாட்டு மட்டும் பாருங்க, உலகத்தில் இருக்கிற உன்னிலே இருக்கிறவர் பெரியவர். அப்ப எங்க இருக்கிறாராம்? அப்ப நமக்குள்ள இருந்தா ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? நம்ம சரியா நம்ம தெரிந்து கொள்ள மாட்டோம், தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? வேற எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர் நமக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் இன்றும் அறியாதபடினால்தான் நம்ம என்ன செய்கிறோம், தவறான வழி வாசிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு யாருங்களே, எங்கயா? வனாந்திரத்திலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். அவைகள் கனம் பண்ணுமா? எவைகள்? மிருக ஜீவன்களும் பறவைகளும் வலு சர்ப்பங்களும் ஆண்டவரை கனம் பண்ணுமா? நம்ம வாங்கி தின்னுட்டு நம்ம கனமே பண்றது. ராமேன் சொல்லுங்க. நமக்கு அரசாங்கத்துல ஃப்ரீயா எதுவும் கொடுத்தா என்ன செய்வோம்? அடிச்சு பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தோம். ஆனா ஒரு இன்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்கீங்களா? நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இல்லாட்டி யாருக்காச்சும் உங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம சொல்றாங்க. ஆண்டவர் சில நேரங்களில் அப்படியே ஷார்ட்டா நம்மளை தட்டிட்டு போயிடுவோம். ராமேன் சொல்லுங்க. நான் என் ஜனங்களுக்காக இவைகள் எல்லாம் செய்தேன், அவர்கள் நன்றி சொல்வார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு நன்றி என்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் 5 அறிவென்று சொல்லக்கூடிய நான் படைத்த இந்த மிருகங்கள் காடுகளையும் வனாந்திரங்களையும் அலைந்து திரிகிற அவைகள் என்ன செய்தான்? கனம் பண்ணுது. ராமேன் சொல்லு. அது பாருங்க, யார் கனம் பண்றது? யார் பண்ணணும்? அது பைபிள் வச்சிருக்கா? காக்கா பைபிள் வச்சிருக்கா? பைபிள் வசனம் சொல்லுதான் என்னை பத்தி
ராஜாக்கள் புத்தகத்துல எலியாவுக்கு நான் தான் போசிட்டேன்னு சொல்லுதா? இல்லாட்டி கழுது சொல்லுதா? அவைகள் சொல்லும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவைகள் அவர்கள் கூட்டத்துக்குள்ள பேசிக்கொள்ளும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஒரு நாள் என்ன செய்தேன், ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு என்னுடைய தாத்தா, என்னுடைய யாரு மூதாயார் என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு சொல்லிக் கொள்ளும். அம்மாவே இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆமீன். பறவைகளோ மிருகங்களோ அவைகள் அப்படி அல்ல. அவைகள் என்ன செய்து அந்த ஓடர் படியே தான் நடக்குது. எதுக்குமே எதையும் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ஆமீன் ஆமீன். அவைகள் என்ன செய்யுது, மீனுக்கு யாரும் நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? எப்படி? அப்படியே அது என்ன செய்யுது, தன் தாயை பார்த்து அது என்ன செய்யுது, நீந்தி போகுது. அம்மாவே இல்லையா? அப்படி எல்லாமே எல்லாரும் பாருங்க. ஒரு மாடு கண்டுபிடி போட்டோன்னு என்ன செய்யுது, நம்ம அப்படி இல்லை. ஆமாம் 3 மாசத்துல சோறு ஊட்டுறது, 9ஆம் மாசத்துல பால் ஊட்டுறது, நடக்கிற நேரம் ஒரு ஃபங்க்ஷன், அது அப்ப குட்டி போட்டு ஒரு 5 நிமிஷத்துல நடக்க தொடங்கும். தேவன் அவைகளை நேசிக்கிறார். ஆமீன். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆமீன். சில நேரங்கள் பயங்கர மிருகங்கள்லாம் வர்ற நேரம் அந்த குட்டிகள் போட்டு குட்டி ஈண்டுட்டு அந்த தாய் அந்த இடத்துலேயே நின்று தடுமாறிக்கொண்டே இருக்கும். அப்ப ஏதாச்சும் ஒரு மிருகம் என்ன செய்யும், அதை பிடிக்க வருகிற நேரம் அது என்ன செய்யும், அது அப்படியே ஓட தொடங்கணும்னு அந்த குட்டியும் என்ன செய்யும், தன் அந்த தாயோடு அது ஓடும். ஆமீன் சொல்லு. ஆகவே அவைகள் கனம் பண்ணுகிறதா. ஆமாம். யாத்திராகம் 17:6 வாசிங்க. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். யாத்திராகம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க ஓரேபுக்கு வர்றதுக்கு முன்பதாக நான் அங்க போய் நிற்பேன். ஆமென். புரியுதுதா? உங்களுக்கு தேவை எதுவோ அதை நீங்க சந்திக்க அவர் உங்களை வர சொல்ற இடத்துக்கு நீங்க போகணும். ஆமாவே இல்லையா? நீங்க போறது இல்லை. உங்களை ஆண்டவர் சொல்ற, நீ வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி. ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்லுகிறான், நீ அங்கிருந்து வா, பாபிலோன் தேசத்துக்கு நான் வா, நீ வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அது போல இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார், மகள், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நான் ஆயத்தமாக நிற்பேன். அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அதிசயம். அதுதான் அற்புதம். அதுதான் எனது அதிசயம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ற, நீ அங்க கொண்டு வா அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய, நீ கொண்டு வா. இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை, இப்ப வனாந்திரத்துல தண்ணீர் தேவை. அப்ப உங்க கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் என்ன தெரியல, தண்ணீர் வருவதற்குரிய எந்த சிம்டமும் இல்லை. ஆமே. இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்களை நீங்கள் நினைக்கிற காரியத்துக்கு எந்த சிம்டமுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எங்க வந்து நிக்கணுமா, அங்கே வந்து நில்லு. நான் என்ன செய்வேன், உனக்கு முன்பதாக சென்று உன் கோணலான வழிகளை நான் செய்து கட்டுவேன் என்று சொல்லுவார். 42:18 வாசிங்க மகள். வாசிக்கிறாங்க. 40 உயர்ந்த மேடுகளில் என்ன சொல்றாரு, உயர்ந்ததுல எங்க, அவன் உங்களுக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு ஆமீன் சொல்லு. ஆமே. உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்து. ஆமீன். உயர்வானது உங்க வாழ்க்கையில் என்னது, சொல்லுங்களேன், உயர் ப்ரமோஷன். அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாதாரணமா போயிட்டு என்னது மார்க்கெட்ல போயிட்டு அந்த அப்படியே போறது, அப்படியே போனா அவன் கொஞ்சம் கட்டி வச்சிருப்பான், கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட்டி சுத்தி வச்சிருப்பான், அதில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பான். அதை போய் கேட்பேன், இது எவ்வளவு, 5 ரூபாய் 2 ரூபாய்க்கு தாங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை உண்டாக்குவாராம், பள்ளத்தாக்குகளில் ஊற்றுகளையும் சொல்றாரு. 6 months உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மாசம் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ராமின் இல்லை, என்ன உண்மைன்னு இருக்கிறீங்க, உங்களோட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆண்டோட வார்த்தை தானே பேசுறேன், எந்த சிம்டமுமே இல்லை, எல்லாரும் ஐசியூல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமே. உங்களுக்கு என்ன செய்யணும், ஆமே, அந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு சின்ன வெங்காயத்துல ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கணும், புஷ்ஷுன்னு வந்துடுது. அன்னைக்கெல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் தான் அடிக்கணும் போல இருக்கு. ஆமா, அது அடிச்சோட புஷ்ஷுன்னு வந்துடுது. ஆமே. ஆமா, அந்த மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க, 7 மணி ஆகும் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாசிப்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா தான் வாசி. உயர்ந்த மேடுகளில் எதிர்பார்க்க முடியும், அப்படிதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ராமின் சொல்லு.
ஆண்டவர் செய்யற காரியம் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அல்ல. அப்படி எதிர்பார்க்கிற மாதிரி செய்தால் அதிசயம் அல்ல, அது ஒரு அற்புதம் அல்ல. நாம் எதிர்பார்க்காம நம்முடைய சிந்தைக்கு எட்டாததுதான் ஆண்டவர் செய்வார். வாசி மகள், ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவுகளிலே பாருங்க என்ன சொல்றான், ஊற்றுகளை திறக்கிறாராம். ராமே சொல்லு. அப்ப உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்க வாழ்க்கையில செழிப்பு. ஆமா இல்லையா? செழிப்பு உண்டாகும் உங்க வீட்டுக்குள்ள. ஆமேன்னு அங்கங்க என்னது, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த காசுகள் எல்லாத்தையும் எங்கினது அப்படியே வச்சுக்கிட்டு அங்கங்க போட்டு விட்டுறணும். ஆமே ஆமா. அப்ப என்னது, உங்களுக்கு அவசர நேரத்துக்கு அதெல்லாம் தேடி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய காசா இருக்கும். ராமேன்னு சொல்லு. ஆமா, சில்லற காசு அதெல்லாம் என்ன செய்யணும், சில்ல 10 பைசா இருந்தா கூட அந்த 10 பைசாவுக்கு போய் கடையில இதுக்கும் என்னாச்சும் தாங்கங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இந்த நேரம் வீட்டுகள்ல அங்கங்க பணங்களை எல்லாம் போட்டு வைங்க, காசுகளை போட்டு வைங்க. அது என்ன செய்யும், அது அங்கங்க ஊற்றுக்களை போல அது என்ன செய்யும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ராமின்னு சொல்லு. அப்ப இல்லைங்கிற வார்த்தைகள் வராது. ஆமேன்னு. ஆமா, வீடுகள்ல கபட்டுகள்ல அங்கங்க என்னது, எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த காசை என்ன செய்யணும், எங்கேயாச்சும் செடி வச்சு மறந்துருங்க. ஆமே, அது என்னைக்காச்சும் ஒன்று தேவைப்படையில என்ன நடக்கும். ஆமா, நான் எங்க அம்மா அப்படித்தான் என்ன செய்வாங்க, அங்கங்கன்னா அப்படி வச்சிருவாங்க. நானும் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த நேரம்னா ஒரு கொஞ்சம் பணம் இருந்தாலும் போதும், அந்த சீனி போலையா அது என்னது ஏதோ வாங்கி சாப்பிடுறது. பிராமின் வாசி மகள், வனாந்திரத்தில் நீயே ஒரு எழுத்து தின்னுட்டியா? சொல்லுங்க. கேதுரு மரங்களையும் சீத்தை மரங்களையும் மிருக செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் எல்லாம் ஸ்பெஷலி ராமின். அவைகள் எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. ராமின் இயற்கையானது, மருத்துவ குணமானது. ஆமை, மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறான், நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராமின். எஸ்ஐயா 43:16 வாசிங்க. நான் முடிக்கிறேன். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது 43:16. நீ எங்க இன்னும் அங்கேதான் இருக்கிறியோ? சமுத்திரத்திலே வழியையோ. பாருங்க என்ன சொல்றாரு, சமுத்திரத்திலே வழியோ. சமுத்திரம்னா என்னது, ஆறு கடல், அதுதானே சமுத்திரம் சொல்லுவோம். அதுல என்ன செய்வாரா, வழியை ஏற்படுத்துவார். ராமின்னு சொல்லுங்க. அப்ப அப்படின்னா என்னது, நம்முடைய வாழ்க்கையில சமுத்திரத்தை போல எப்பொழுதும் புயல் காற்றை போல. சமுத்திரம் எப்படி இருக்கும், அமைதலா இருக்குமா புயலா இருக்குமா? அப்படிப்பட்ட இடத்துலயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. ராமின் சொல்லுங்க. உன் வீடு சமுத்திரம் போல இருந்தா நீ கவலைப்படாத, உனக்குன்னு நான் செப்பரேட்டா என்ன வச்சிருக்கிறேன், நீ தப்பித்து போவதற்கு உனக்கு வழி வச்சிருக்கிறேன். ராமின் வாசிங்க. சமுத்திரத்திலே வழியையோ வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. இதுதான் that is the miracle. ராமின் சொல்லுங்க. our God is the miracle God. சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் என்னது அற்புதமானவர். ஆமென். அங்க நோவா யாரு, மனோவா கேட்கிற நேரம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பேர் உங்க பேர் என்னன்னு சொன்னா என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் பைபிளையும் வாசிட்டு எனக்கு நம்ம மனோவாலாம் தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? யார், இவன்ட அப்பா, சிம்சோன்ட அப்பா என்ன சொல்றாரு, என்னமா நான் கேட்கிறேன் என்ன பேர் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பேரு அதிசயமானவர். ராமின் சொல்லுங்க. என்ன சொல்றாரு, அதிசயமானவர். ராமின் சொல்லுங்க. பாட்டு மாட்டும் பாடுறீங்க, அதிசயங்கள் செய்கிறவர். யாத்திரை 14 அதை வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தை 14 to 19 வரைக்கும் வாசித்து நாங்கள் முடிப்போம். மிகுதியை நாங்கள் கத்த சித்தமானால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை தியானிக்கலாம். நீ உன் கோலை ஊங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. சொல்றாரு என்ன சொல்றாரு, ஆமே. நம்ம பாக்குறாங்க இன்னைக்கு யாரு வாருது, எகிப்தியர்கள் வாடுறாங்க, குதிரையில வாடுறாங்க. ஆமே, இப்ப அவங்க சந்தோஷமா போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆமே, கடந்து வந்துட்டோம். எகிப்து என்கிற அடிமைத்தன நுகம் முறிக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அன்பான பிள்ளைகளே, நமக்கு சில நேரங்கள்ல என்னது, இவங்களுடைய சிந்தை எகிப்தை குறித்தே இருந்தது.
ஆகவே அவனுக்கு என்னவாயிற்று, அவர்களை வந்து மீண்டும் அடிமைகளாய் கொண்டு போக எண்ணம் வந்து அந்த ராஜா புறப்பட்டு வருகிறார். ராமன் சொல்லுங்க, நீங்கள் விடுவிக்கப்பட்டது வந்ததுக்கு பிறகும் நீங்கள் விடுதலையை காணாதது போல உங்க ஜென்ம சுவாபத்தினாலே பழைய பாவங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பழைய பாவம் உங்களை தேடி வரும். ரெண்டு கையில 2 பேக் எடுத்துக்கிட்டு வரும். என்னை தேடினீங்க, அதான் உங்களுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ராமன் சொல்லுங்க. ஆகவே அங்கே வருகிறார்கள். இப்போ பணம் அந்த இடம் எப்படி இருக்கிறது, எங்கும் போவதற்கு வழி இல்லை. ஒரு பக்கம் என்னது, எகிப்தியர்கள் வருகிறார்கள், ஆமாவா இல்லையா, பார்வோனும் சேனைகளும் வருது. இன்னொரு பக்கம் பெரிய ஒரு அலை, என்னது, செங்கடல். ஆமே, அது அகோர சத்தமா இருக்கு. இவங்க நடு ரோட்ல கடந்து என்ன செய்யறாங்க, கத்துறாங்க, மோசே ஏண்டா இப்படி எங்களை கொண்டு வந்து கொள்ளவா. வாயில பாருங்க என்ன வார்த்தை வருது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம வாயில வர்ற வார்த்தையே அப்படின்னா கொல்லவும் அழிக்கவும், இதுதான் வாயில வர்றது. பிள்ளை பார்த்து கொண்டு போடுவேன் அப்படிங்கிற ராமன். ஆமா, நீங்க சொன்ன அன்னைக்கு அந்த பிள்ளை செத்து போயிடும், நினைச்சு கொள்ளுங்க. அது உள்ள வாழ்க்கையில் அது ஆமா ஒட்டுப்பேன் கொள்ளுவேன்னு சொல்லக்கூடாது. ராமன் சொல்லுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பழகணும். ஆமாவா இல்லையா, ஆவாசிக்க முடிச்சிடுவோம். நீ என்ன செய்யணும், கோலை ஓங்கணும். இப்ப நீங்க என்ன செய்யணும், பிரச்சனை வரையில என்ன செய்யணும், இவன் என்ன செய்யணும், பைபிளை தூக்கிக்கிறணும். ராமன் சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு அங்க போய் போகணும், இல்லாட்டி அங்க போடுறது. சிஸ்டர் உங்கள்கிட்ட சொன்னா எனக்கு நீ சொல்ல வேண்டிய இடம் வேற. ராமன் சொல்ல, நீ அந்த பைபிளை நான் தேடவே மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சா அவ்வளோதான், அதை அப்படியே பூட்டி வச்சிடுறது. நாமே ஆண்டவர் சொல்லுகிறாரா, கோலை என்ன உன் கையில கோலன்னு கொடுத்துருக்கிறேன், ஆமாவா இல்லையா. இப்ப ஏன் பேக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற, வாசிங்க, ஓங்குங்கிறார். ராமன் சொல்லுங்க, நீட்டுங்கிறார். பிரச்சனைக்கு நேரம் உன் கைகளை நீட்டுன்னு சொல்றார். ராமன் சொல்லுங்க, இந்த மாலை வேலையில வந்திருக்கிற நீங்க பிரச்சனைன்னு சொல்லி கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கையை நீட்டுங்க, பிரச்சனையோட பேசுங்க. பிரச்சனையில இருந்து என்ன செய்வாரு, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வீட்டு பிரச்சனை, குடும்ப, எதுவோ உனக்கு பிரச்சனைன்னு தோன்றதோட நீ கையை நீட்டி பேசுங்க. ஆமாவா இல்லையா. யாரும் சண்டை கொண்டா எப்படி பேசுறீங்க, எப்படிமா பேசுறீங்க, பேசாதீங்க, அப்படி பேசணும். ராமன் சொல்லு, இது விட்டுட்டு பேசாதீங்க அப்படின்னா என்ன செய்வான், வந்து சப்புன்னு கொடுத்துருவான். ராமன் சொல்லுங்க, வாசிங்க. சமுத்திரத்தை பிளந்து விடு. அவன் என்ன சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, மோசேக்கு சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும், நான் சொல்லுகிறபடி நீ செய்யி. 19ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது எப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற அதேபடி செய்யணும். ராமன் சொல்லுங்க, கையில இருக்கிற கோலை எடுத்து இங்கிட்டு நீட்டாத. ஆண்டவர் இங்க நீட்ட சொல்றாரு, இங்க சமுத்திரத்தை நீ இந்த பக்கம் நீட்டாத, இங்க பார்வன் பக்கம். அவன் என்ன செய்வான், அந்த கம்பை பிடிங்கவனே அடிச்சிருவான். ஆமாவா இல்லையா. நம்ம அப்படிதான் நினைக்கிறது, எந்த ஒரு காரியத்தையும் மற்ற பக்கம் மாத்தி யோசிக்கிறது. இங்க கேட்கிற சத்தியத்துக்கு விரோதமா யோசிக்கிறது. ஆமாவா இல்லையா. அதன்படியே செய்ய வேண்டும். மரியாள் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி ராமன் சொல்லுகிறான். என்ன வாசி மகள், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். தெரியுதா என்ன சொல்லி வாசிக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதரானவர் விலகி, யாரு, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அங்கே செங்கடலுக்குள்ள ஆமென் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அங்கே பழைய ஏற்பாடின்படி இயேசு வெளிப்படுகிறார். ராமன் கிறிஸ்தோபானிக் என்று சொல்லக்கூடிய இயேசு என்ன செய்கிறார், அவர் நீ என்ன செய்து நீ கோலை நீ நீட்டினா இயேசு அற்புதம் செய்கிறார். ராமன் பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு. வாசிங்க மக முடிச்சுட்டேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ அப்ப பாருங்க, அந்த முன்னாக நடக்கிறார் ராமன். நான் தான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர். அப்ப முன்னாலே போய்கொண்டே இருக்கிறவர் நின்று விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்பதாக பாருங்க, அவங்களை முன்னுக்கு அனுப்புறார் ராமன். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி ஆமென் அவர்கள் பின்னே நின்றது. ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்னது, நான் வனாந்திரத்திலே பிரச்சனையான சூழ்நிலைகளிலே, போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகளிலே, கண்ணீரின் பாதையிலே நான் என்ன செய்வேன்,
நான் உனக்கு வழி ஏற்படுத்துவேன். எப்படி ஆமென் அங்கே செங்கடலிலே இயேசு வழியை ஏற்படுத்தினாரோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை வருவோம் நாம் என்ன செய்யணும்? நம் கையில கொடுத்திருக்கிற இந்த இது என்ன செய்யணும்? இது ஆதாரமா வச்சு, வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நீங்க ஆண்டவரோட பேசணும். ஆமென். இப்ப வக்கீல்கள் எப்படி பேசுவாங்க? இத்தனாவது செக்ஷன் படி இத்தனாவது இது தப்பு தவறுன்னு பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஆமென். அதை விட வக்கீல் எல்லாம் படித்திருக்கிற அதை விட இது மேலானது. ஆமென். இதுல எல்லா ரகசியமும் இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க இந்த கோட் பண்ணா அவர் என்ன செய்வாரு? இப்ப நீங்க ஆண்டவரே யாத்திராகமும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க மோசேக்கு சொன்னீங்க, 19ஆம் அதிகாரத்தை அதை நிறைவேற்றினீங்க. ஆமென். அப்ப வாட் அபௌட் மீ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அப்போ ஆண்டவர் சொல்லு, ஓ இந்த வசனம் எனக்கு தெரியுது, என்னுடைய அற்புதத்தை என்ன செய்யலாம், என்னது ரசிக்கிறான், அற்புதத்தை என்ன செய்யலாம், விசுவாசிக்கிறான். ஆமாவே இல்லையா? என்னை கனப்படுத்துகிறான். அப்ப நான் இவனுக்கு என்ன செய்யணும்? அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அற்புதம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லு. ஆகவேதான் ஆமே அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அந்த என்னது கோட்டான் குஞ்சுகளை என்ன செய்து கனம் பண்ண. அடுத்த வசனத்தை வாட்சி அப்படியே முடிச்சிருவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஓ நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்கானா? அவருக்கு ஆமென் சொல்லு. ஏன்னா அவர் ஒரு சேனையின் கர்த்தர். அவருக்கு இந்த பூமியில என்ன வேணும்? இப்ப அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. இறங்கினானா தூதர்கள் அப்படி பார்த்தா போதும் அவங்க வந்து அழிச்சு போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவன் என்னது பிசாசு வெட்கப்பட்டு போகும்படிக்கு எந்த மனுஷனை அவன் பாவத்துக்கு உட்படுத்தினானோ அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். ஆமென் சொல்லு. ஆகவே தான் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கு என்று. ஆமென். நீங்களாம் யாருக்கு? அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு அவரு இவர் அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது. ஆமா, அவருக்கென்று என்னை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவர் ஏற்ற வேலையில எனக்கு என்னது எல்லாவற்றையும் அவர் எனக்கு செய்து முடிப்பார். ஆமாவா இல்லையா? ஆமாப்பா. அதுதான் அவர் அந்த பிரசேஜ், நம்முடைய ஆண்டோட பிரசேஜ் அதுதான். நான் தான் என்ன செய்வேன்? ஆமென். அதனாலதான் ஆபிரகாமுக்கு வந்த பிரச்சனையே அதுதான். ஆபிரகாம் என்ன செய்துட்டாரு? அநேக வருஷங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டு ஈசாக்கு கண்டவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த ஜெபஜீவியம் ஆண்டோடு இருக்கிற அந்த தொடர்பு குறைஞ்சி போயிடுச்சு. ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களையும் தான் பார்க்கிறாரு. சில பேர் முன்னெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, இப்போ பிள்ளைங்க அந்த புள்ள விட்டு வேலை அந்த இதெல்லாம் சொல்லாதீங்க, பிள்ளையெல்லாம் பணைய வைக்காதீங்க ஆண்டவர் கும்பதாக. எங்க புருஷன் அப்படி அதெல்லாம் இல்லை. நீ என்னது, நீ ஆண்டவரோடு அது ஒழுங்கா இருக்கணும். ராமன் சொல்லுங்க. ஆகவே இவன் என்ன செஞ்சுட்டான்? நான் முடிச்சுட்டேன். இவன் என்ன செஞ்சுட்டான்? ஈசாக்கை தூக்கிட்டு கொஞ்சிடுது. நம்முடைய ஆண்டவர் அன்பிலே பொறாமை உள்ளவர். ராமன் சொல்லுங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பை மட்டும் நீங்க வேற யாருக்கு கொடுத்தீங்கன்னா அங்கதான் என்ன உண்டாகும்? வம்பு. ராமன் சொல்லுங்க. ஆகவே என் ஜனங்கள் வாசிக்கல, இந்த ஜனத்தை பாருங்க எவ்வளவு அழகா சொல்றேன். இந்த ஜனத்தை யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனாலும் ஆண்டவர் செய்யறாரு, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமாவே இல்லையா? நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஜனங்கள் என் ஜனங்கள். அவங்களை நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்குள்ள ஒரு பிரச்சனையே அதுதான். அவரை அடிப்பார். ராமின் சொல்லுங்க. ஆனா இன்னொரு அடிக்க விட மாட்டார். ராமின் சொல்லுங்க. ஆகவே வாசித்து முடிச்சிருவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லுங்க. நான் இந்த மாசத்துல ஆண்டவர்கிட்ட போயிட்டு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனைன்னு நான் வரமாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட போற நேரம் என்ன செய்வேன்? நான் துதியோட தான் போவேன். ஆமே, வேற என்னத்தையும் கொண்டு போகலாம். ராமன்றது விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. அதை விட்டுட்டு அப்புறம் மாஸ்டர் எனக்கு என்னது ஏதாச்சும் சொல்லக்கூடாது. ராமன் சொல்லுங்க. எனக்கையும் சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா எப்படி போகணும்? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. Hallelujah.
அல்லேலூயா வணக்கமே நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் நமது சிறகால்